இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரஸ்க் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரஸ்க் வந்து நான் முந்திரி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே டிஃபரெண்டா அவன் எதுவுமே யூஸ் பண்ணாம கடாயிலே வந்து நான் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரஸ்க் பண்றதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கணும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் இதுலயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து ஃபைன் பவுடரா பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபைன் பவுடரா இருக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 3 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திரணும். நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து வேற மெத்தட்ல ரஸ்க் முட்டை எதுவுமே போடாம எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராம இருக்கிறதுக்காக இதுலயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்கோ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்க முட்டையை நல்லா வந்து லைட் ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுலயே வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து ஒரேடியா ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா கிடைக்கும். பாருங்க சர்க்கரையை ஆட் பண்ணதுமே நமக்கு அந்த பேட்டர் வந்து நல்லா திக்காகி மாறி வரும். அடுத்து இதுலயே வந்து 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இது நார்மல் ஆயில் கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் தான். எனக்கு ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம், இன்னும் நல்லா வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இது கூட வந்து ஒரு 100 கிராம் பட்டரை நல்லா உருக்கி நீங்க இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளவுதான், பேட்டர் வந்து மெயினான பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ லிக்விட் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஹெல்த்தியான முறையில தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க இதே மெத்தட்ல கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ண பிறகு இதுலயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் 1/2 ஸ்பூன் கணக்குல 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது, பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ சுகரை பவுடர் பண்ண அதே ஜாரில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப எண்ணெய் விடுற அளவுக்கு இந்த முந்திரி அரைக்க தேவையில்லை. பல்ஸ் மோடில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். அடுத்து பேட்டரில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரியையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேட்டரை வந்து நல்லா வந்து ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேக் பண்ணுற மெத்தட் தான். இது ஒரு கேக் பேட்டர் நினச்சிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நார்மல் கேக் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் பண்ணணும். நான் வந்து ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு நல்லா கனமான பாத்திரம் எது கிடைச்சாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டின்ல வந்து பட்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதுலயே கொஞ்சமா வந்து ஆயில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதுல ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விடணும். ஸோ காத்தே போகாம நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிரும். அடுத்து நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை நல்லா 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண பிறகு இந்த கேக் டின்னை வந்து இந்த கடாயில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ கேக்கும் பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு. கேக்கும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட அவன் ஓடிஜி எதுவுமே இல்லைன்னா நல்ல கனமான ஒரு பாத்திரம் வந்து எப்பயுமே வந்து கேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரிப்பீட்டாக நம்ம அடிக்கடி பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் ஒரு நான்ஸ்டிக் வேஸ்டாக இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சால்ட் வந்து ஒரு லேயர் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த பேக் பண்ற அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் இல்லாம நார்மலா குக் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணல அப்படின்னா அந்த பேக் பண்ண அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல, நார்மலாக அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் குச்சி வச்சு டிப் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒட்டாம தான் வந்திருக்கு, நல்லாவே பேக் ஆயிடுச்சு. சூடு லைட்டாக ஆறிட்ட அப்புறம் இந்த கேக் டின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால ரொம்ப பர்ஃபெக்டான கேக் மாதிரி நமக்கு கிடைக்காது. பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லைட்டாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் வந்து லென்த் வைஸில் இன்க்ரீஸ் ஆகாது. பாருங்க மேலே உள்ள லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அது நமக்கு தேவைப்படாது. ஸோ இங்கே பாருங்க நல்ல கோதுமை கேக்கும் நல்லாவே ரெடி ஆயிருக்கு. ஸோ மேலே உள்ள லேயரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன பீஸ் தான் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன்.
ஒருவேளை நீங்கள் ஸ்கொயர் டின் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் சென்டரில் மட்டும் வந்து கேக்கை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது 2 கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இந்த கேக்கை வந்து சின்ன சின்ன பீஸ் கேக்கை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு அதே அடுப்பில் இது 10 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே ரோஸ்ட் ஆகிரும். ஸோ நம்ம அந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ பேக்கிங் அதே மெத்தடு தான். ஸோ பாருங்கள், நல்லா ரஸ்க்கும் வந்து நல்லா ஹார்டாகி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து எப்பயுமே டீக்கு வந்து பிஸ்கெட்டோ ரஸ்கோ நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டிலே பண்ணுறதால நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் முந்திரிக்கு பொதுவாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து நல்லா வேர்க்கடலையை கூட நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பொதுவாக நீங்கள் வேர்க்கடலையோ இல்லை வந்து அது கூட நீங்கள் பாதாமோ கூட ஆட் பண்ணி நல்ல வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் நீங்களும் உங்களோட ரஸ்கை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் இது டிப் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால சாப்பிடும்போது அந்த முந்திரியோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.